அத்தா எங்கே இருக்காகா? நீ எங்கே இருக்க? பிரிஞ்சிருக்கீடா? கால் வந்து கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி அப்படின்னு கல்யாணம். செல்லில் என்ன பாட்டு வச்சிருக்காரு அத்தான்? போனே அடிக்கலையா? எவ்வளோ நாளாவது போன் பேசி? என்ன செய்யணும்? சேர்ந்து வாழ வைக்கணுமா? பொம்பளை பிள்ளையை நம்ம சுமக்க முடியாதுங்கிற வேதனையில் சொல்கிறேன். அவனுடைய உண்மனுக்கு அந்த அளவுக்கு இல்லையப்பா. அவன் திருந்த மாட்டான்ங்கிற எண்ணத்துலலாம் அவன் இருக்கா. உண்மைதானே? உங்கள்கிட்ட அவள் சொல்கிற பதில் வேறு, என்கிட்ட சொல்கிற பதில் வேறு. வாய் திறந்து பேசுகிறத நீங்கள் கேட்பேன், உள் மனதுக்குள்ளே இருக்கிறத நான் கேட்பேன். புரிகிறதா? கால் வந்துட்டு வாங்கோ. உண்மைதானே? தேவையில்லாமல் கேரக்டரை ஸ்டடி பண்ணாத வார்த்தைகளை விட்டுட்டாங்க. அவனுடைய வார்த்தை அவன் மனத்தை ரொம்ப சுற்றுறது. அதனால் அவன் மனம் பக்குவம் அடையும் அப்படிங்கிறது இல்லை. இவங்களுக்காக நம்ம இனி ஒரு வாழ்க்கையை அமைக்கவா அல்லது இவங்களவே சேர்ந்து வாழவா, அப்படி இல்லைன்னா நம்முடைய சுய அறிவார தனித்தே வாழ்ந்து காட்டலாமா என்ற 3 விதமான கொஸ்டின் இவளுடைய நெஞ்சுக்குள்ளே ஓடிக்கிட்டு. உண்மையா இல்லையா? அவன் திருந்துவான் அப்படிங்கிறது அவ்வளோ சிலாக்கியமாக நடக்கிறது. ஆனாலும் கடவுளுங்கிற ஒரு சக்தியால் திருத்த முடியாதா அப்படி என்று ஒரு கேள்வி. உண்மையா இல்லையா? திருத்தி கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன? இவளுடைய உள்ள கதவு திறக்க வேண்டும். என்ன திறக்க வேண்டும்? உள்ள கதவு திறக்க வேண்டும். அப்படி திறந்து விட்டால் அவனுடைய உள்ளத்தை நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஆனால் அவனுக்கும் சுட்ட மண்ணுக்கும் பச்சை மண்ணுக்குள் இருக்கிறத மாதிரி ஒட்டாத மனதை பெற்றிருக்கிறான். எத்தனை முறை தேடி போனாலும் நம்மளை உதாசீனப்படுத்துகிறானே தவிர நம்முடைய உள் மனதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோசக்தியும் மனோபக்குவமும் அவனிடம் இல்லை. இப்போ அவன் அசுர குணத்தோடு இருக்கான், நீ தேவ குணத்தோடு இருக்கிறாய். புரிகிறதா? அதனால் யாராலும் மாற்றப்பட்டிருக்கிறாமோ என்ற எண்ணம் உன் பக்கத்தில். யாராலும் மாற்றப்படவில்லை, அவன் தானாக சிந்தித்தது. யாராலும் மாற்றப்பட்டிருந்தால் நாம் மாற்றலாம். தானாக உதயமாக இருந்தால் அது ஆன்மாவில் பதிவான விஷயங்கள். அப்படி என்றால் அதுக்கு தெளிவான விளக்கங்கள் தேவை. புரிகிறதா? 90 நாட்கள் அவகாசம், பொறுமையாக இருக்க வேண்டும். கால் நோக்கி முருகா சர்க்குருநாதா பக்கத்தில் உட்கார். அந்த வேலை உனக்கு கிடைக்கும், நீ பாஸ் ஆகிடும். உன் வாழ்க்கையை புனிதமாக அமைத்து தருகிறேன். பௌர்ணமிக்கு சேர் வாப்பா. வரும்போது கருப்புசாமிக்குன்னு உரிய சரக்கை வாங்கிட்டு வாப்பா. இந்தா மகிழ்ச்சியாரு, உனக்கு நோய் இல்லை, மனக்கவலை தான் உன்னை உருக்கிக்கிட்டு. சரியாது? இந்தா வெற்றியாக மகளே, இந்தா நல்லா இருப்பா, போயிட்டு வாங்க. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு இடம் வீடு சம்பந்தமாக பிரச்சனை யாருக்கு? எந்த ஊர் மாவனுக்கு? மதுரை. என்ன பிரச்சனை? தெளிவாக பேசணும். வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல பிரச்சனை இருக்குங்கிற வார்த்தை வேறு. இடத்தாலையும் வீட்டாலையும் உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனை? யார் வரட்டுதா? கால் வந்து இவர் யார்? ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இறந்து போன முன்னோர்களுடைய ஆத்மா உங்கள் குடும்பத்துக்குள்ள 3 வீட்டுக்கு வருது. அதில் ஒன்று கூடி வணங்கி சில ஆண்டுகளே ஆகிவிட்டன. போட்டியும் பொறாமையும் ஆயுதங்களை தூக்கி அடிக்கும் அளவிற்கு பிரச்சனைகளும் துயரங்களும் சென்றன. ஆனால் இப்பொழுது
உன்னுடைய வீட்டின் அருகிலே என் தங்கை காளியினுடைய ஆலயம் இருக்கிறது. நான் கருப்புசாமி இருக்கேன். ஒரு பாலத்தை தாண்டி போனால் முனியாண்டியும் இருக்கான காலம். உள்ளம் என்பது உள்ளவரை. இந்த பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கு காரணம் செய்வனை கோளாறுகள், மாந்திரிக வித்தைகள். இரவில் படுத்திருக்கும் பொழுது கழுத்தை வந்து நெரிப்பது போல் உனக்கு ஒரு காட்சி, மூச்சு திணறல் வருவது போல் ஒரு படபடப்பு, வீட்டுக்குள் யாரோ நம்மளை தொடர்ந்து வருகிறார்கள், யாரோ என்னை உற்று பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரிகிறது. உண்மையா? காலம் பாத்தியாடா, விஷயம் இருக்கு பாத்தியா? இந்த நிலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லா, வேற என்ன வேணும்? இந்தா ஒற்றுமையாக்கி தார, இந்த தீவினைகளை மாற்றி தார. பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேருங்க. சரக்கூடவா சரக்கூடவா வாடா தம்பி, காலில் விட்டு வாடா. காவியுடை தான் அணிந்து இருங்க இருங்க அப்படி சொன்னாங்க. நல்லவே கிடைக்கிறேன். தம்பி நல்லா இருக்கியா? மதுரையா உங்களுக்கு? மதுரை எந்த இடம்? ஆனையூர். உனக்கு பூனையூரா? கால் அனுப்புவா. என்னடா சாமி? பொன்னழகன் கால். பொன்னழகன் முன்னோர்கள் வணங்கி வந்த குலதெய்வத்தில் ஒன்று. உண்மையா? மதுரை வீரனும் ஊடார உட்கார்ந்திருப்பார். உட்கார உட்கார். என்ன வேண்டும் உனக்கு? அந்த சாமியவே இடமாத்திட்டாங்கடா. புரியுதா உனக்கு? அந்த சக்தியெல்லாம் பரதவிச்சு நிற்கி, ஆனாலும் அவைகளை ஒன்று சேர்த்து ஒரு ஆனந்தமான ஆலயமாக உருவாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவா. என்ன பண்றது? என்ன பண்றாங்க? நம்ம சொன்ன எவன் கேட்கிற? இந்தா ஜெயிச்சு தாரேன். என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா. சக்தி உண்டு. போ. என் பிள்ளைக்கு புத்திக்கு சரியில்லையா, இல்லை உண்மையிலே சொல்ல கேட்க மாட்டேக்கானா அப்படின்னு ஆனை ஒரு காரி கேட்டான். உண்மைதானே? கால் வைப்பான். என்ன கோயிலுக்கு போய் இருந்து கும்பு உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? உட்காருங்க. உட்கார். ஒன்றுக்கு நிற்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அமைதி. உங்கள் குலதெய்வம் எந்த ஊரில் இருக்குப்பா? ரத்த பலி வாங்கக்கூடிய சங்கடி கற்ப இருக்காரா? இருக்காரா? பேச்சுத்தாய் இருக்காளா? கால் ஒன்றுவா. சங்கடி கற்பம்ங்கிறது யாருன்னு தெரியுமா? பரமசிவம். யாரு தெரியாது அவனுக்கு? அது ஒரு பெரிய வரலாறு. அழகர்மலை கருப்பசாமிங்கிறது தான் ஆதியில் உண்மையாக தோன்றிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு இடையிடையே அவருடைய பேரை வச்சு தோன்றி வாழ்ந்து மறைந்து போனவர்களைத்தான் இப்போ கருப்பசாமி கருப்பசாமின்னு ஊர் முழுக்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. புரியுதா? அதில் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு கொலையுண்ட ஒரு தெய்வ அவதாரம் தான் சங்கிலி கருப்பசாமி. இருக்கிறதுலே கடுமையா துடியா இருக்கும். ஆமா, உன் பையனுக்கு திருமாங்கல்ய தோஷம்னு ஒரு தோஷம் பிறப்புல இருக்கு. ஒரு திருமணம் நடந்தால்
அவனை பெற்றவர்களோ அல்லது பெண்ணை பெற்றவர்களோ அந்த 4 பேர் தாய் தந்தை 4 பேர்களில் யாருக்காவது நரம்பியல் பிணி ஏற்படும் என்பது விதி. அதனால் அந்த நிவாரணத்தை செய்த பின்பு இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி நடப்பதற்கு மாசி சிவராத்திரி வரை கால அவகாசம் இருக்கு. அந்த சிவராத்திரி வரை கால அவகாசம் இருக்கு. பௌர்ணமிக்கு முதலாளி என்னையை வந்து பார்த்து வெற்றியடைந்து திருமணத்தை செய்து கொள்ளலாம். ஆமாப்பா, தொழில் இப்போ இருக்கிற தொழில் என்ன தொழில்? வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்தா புண்ணியம் கிடைச்சாச்சு, போங்க. கால்வெல் குடும்பத்தோட சென்னையில் வியாபாரம் சம்பந்தமாக யார் இருக்கா? என்ன வியாபாரம்? வெரி குட், வியாபாரம் தான். முருகா, உன் பாட்டெல்லாம் நிற்குதப்ப. நீங்க வந்த உடனே முருகப்பெருமான் வரார, எங்க இருக்கிறார்? முருகர் கோயில் இருக்கா? அதுதான். இன்னொருத்தர கால் இருக்கா? என்னடா தம்பி, உடம்புல சத்து காணாதா? எந்திக்கிறதுக்கு சோம்பரப்படுற? என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ண மூடி உட்காருங்க. நரசிம்மாம் ஸ்ரீ நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா. நரசிம்மர் கோயில் எங்கே இருக்கா? லட்சுமி நரசிம்மர் கோவில் பேருக்கலாங்க. எப்போ மனேள்? ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பையனுக்கு பிறவியிலேயே மனநிலைகள் மூளை நரம்பியல் சம்பந்தமான ஒரு குறைபாடோட தான் கருவில் 7 மாதமாக இருக்கும் பொழுதே இருந்தது. அந்த நேரத்தில் மரபணுக்களை நீங்கள் சோதனை செய்து பார்த்திருந்தால் அதுக்கு வேண்டிய முறைகள் ஒழுங்காக நடந்தது. ஆனால் ஜென்மபாவத்தின் அடிப்படையில் இந்த பூவுலகில் இந்த மகன் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறனால் அதை மாற்ற இயலாத சூழ்நிலையான. இப்போ இவருக்கு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடியதற்கு 3 விதமான தீர்த்தங்கள் ஆடி கடல் மூழ்கி வருகிற பொழுது சில தெளிவுகள் கிடைக்கும். ஆயுள் சம்பந்தமான விஷயமும் வெற்றியாக நடக்கும். இல்லற வாழ்வும் இவருக்கு அமையும். காலம் நமச்சிவாயம் என சொல்வோமே. வரலாம். ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய. மனம் திருந்துவாய், வெற்றி அடைவாய், உணர்வு அடங்குவாய். பக்கத்தில் வரலாம். வெற்றியாகி தர பௌர்ணமி அன்னைக்கு இதை பார்த்து என்ன ஜெயிச்சுக்காங்க. வரும் பொழுது தாமரை மலர்களால் எனக்கு சூட வேண்டும். தாமரைப்பூ மாலை சொல்லிட்டு போயிருங்க. தாமரைப்பூ மாலை ஜக்ஸு மெடிக்கல் டிங் 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 டிங். ட்ரக் இன்ஸ்பெக்டர் எப்போது வந்து செக் பண்ணாங்களா? ட்ரக் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணாங்களா? உங்களுடைய கையெழுத்து பிரதிகளெல்லாம் சரியாக நோட்டட் பண்ணாங்களா? இல்லை, வரல. சரி, கால் வந்துக்கலாம். சென்னையா? சரி சரி, அந்த லைன் தானே வந்தேன். உட்கார்ப்பா. அப்பா ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குண்ணே? அதான பார்த்தேன். அவருடைய அருள் சக்தி பரவி நிற்கி. அதான் கேட்டேன், என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ அந்த ஸ்டாக்கிஸ் புறாவுக்கு உங்களை ரிலீவ் பண்ணி தரணும். கொஞ்சம் கண்ண மூடி உட்காருங்க.
இந்தா இந்த கனியை கொண்டு அந்த ஸ்டோரில் வை, வியாபாரம் பெருகும். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார், நிரந்தர தீர்வை தருகிறேன், வெற்றி. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது. கண்ணாலிமையானே காட்டானால் நான் கொடியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன். யாருக்கு திருமணம்? சாமி என்ன விஷயம்? நவக்கிரகத்தில் என்ன சகாயம் நடந்துருச்சு? அப்படி இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைப்பா. காலை விட்டு வா, அண்ணன் முடிவுக்கா. மாபாரதத்தின் கண்ணா மாய கலையில் மன்றா, உன்னுடைய உள்ளத்தில் உன் பிள்ளைகளுடைய மனத்துக்குள்ள வேறு எதுவும் களங்கம் இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வேணும். கிரகம் அப்படி இருக்கு. ஆனால் அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தந்துடுறேன். அது போதுமில்ல அவளுக்கு. இதுக்கு அடுத்த படிப்பு தேவையில்லை என்பது என்னுடைய ஒரே வாக்கு. நிறுத்தி வை, கால் ஒன்று வாப்பா. இந்தா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். திருமணம் உன் வீட்டில் நடக்கும். அடுத்த தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. அவையெல்லாம் நிவர்த்தியாக்கி நிறைந்த பணம் போட்டுக்கிட்டாங்க. வெற்றி. அது மருத்துவத்தால் தீரும், ஆபத்து கிடையாது. கர்மசாமிக்கு நாராயண நாராயண. ஐயா வழிபாடு யாருப்பா பண்ணுறா? கால் வந்துவானே. என்ன வர வேண்டும்? கல்யாணம் முடிக்கணும். வாட் படிச்சிருக்காங்க, டிஎஸ்சி படிச்சிருக்காங்கய்யா, வேலை அடைக்கணும், இட பிரச்சனை இருக்கியா? இடத்து பிரச்சனை நீதிமன்றத்தின் வாயிலாக முடிந்தால் என்ன செய்வாய்? பேச்சுவார்த்தையில் தெளிவு பண்ணித்தாரேன். உன் பிள்ளைக்கு கல்யாணம் இந்த தை மாதத்துக்கு உட்பட வரன் வந்து சேரும். அவள் மனசும் மாறும். எல்லாம் வெற்றி ஜெயிச்சு பண்ணித்தாரு. அசத்திடுவோம். கால் விட்டுருவோம். ஒருத்தருக்கு உத்தியோகம். நல்ல ஜாதகம் தான், கொடுக்கலாம்பா, சந்தோஷம். மருவத்தூரில் கோவில் கொண்டு மகிமை பலவே சூடிடுவாள், கருத்தினிலே வருபவர்க்கு கனவில் வந்து காட்சி தந்தாள், உள்ளத்திலும் உணவினிலும். மருவத்தூர் யாரு? கால் வந்துட்டாங்க. நீங்கள் மேல் மருவத்தூரா? இப்போ நான் மெட்ராஸை கூப்பிட்டு நீங்கள் மதுரையிலேருந்து வந்து நிற்கிய என்ன? மதுரை உத்தரவு அப்படியே முடிஞ்சு போச்சு. என்னாச்சு? நின்றுக்கிட்டு இருந்ததுக்காக என்ன செய்ய முடியும்? உத்தரவு முடிஞ்சு போச்சு. உட்காருங்க. உன் பையனை நான் சீர்திருத்தி தரணும். அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான். அது இந்த பிறவியில் அவனை மெல்ல மெல்ல திருத்தி அவன் உள்ளத்தை அடக்கி தந்தா போதும்லா. கால் வந்துடுவான். அதே மாதிரி உன்னுடைய வீடு இடம் தகுந்தமாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் மாற்றி தந்தா போதும்லா. வேற என்ன வேணும்? பக்கத்தில் வாம்மா, பக்கத்தில் வா. அழாம இரு. கொஞ்ச நேரம் கண்ண மூடு.
கொஞ்ச நேரம் கணக்கு இந்தா கூப்பிடுப்பா கருப்புசாமிய குடி பார்ப்போம். இந்த இருந்து நோய் தீரும், வலி தீரும். பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்பர் சாமிக்கு, முப்பொழுக்கூர் தேவனுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சாமிகளுக்கு இன்னையிலிருந்து எந்த வலி வேதனை இருக்காது, தீய சக்தி தொடராது. இந்தா வெற்றி ஆகிக்கா. நல்லா இரு மகனே. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன். வெற்றி உண்டு. சென்று வா. கருமசாமிக்கு அடுத்த உத்தரவு மலப்புரம். அதுக்கு அடுத்து வேதாரண்யம். வேதாரண்யம் நீ நினைச்சது மழை அடிக்கணும் ராசாத்தி, அது உனக்கு. நீ நினைச்ச உடனே நான் பணம் தரணும், உன் எண்ணத்தை நான் நிறைவேற்றணும். அதான உன் இஷ்டம். கால் எவ்வளோ விவரமான கேள்வி. இந்தாப்பா, என் வழியில் அந்த கோவில் கட்டத்துக்கு பணமும் கிடைக்கும், கோயிலும் எழும்பும். என்னை வச்சு கும்பிடு, உனக்கு சக்தியும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். நல்லா இருக்கும். வேதாரண்யம் பெண்ணடியாள் யாரெல்லாம் வந்திருக்கிய? இவன் பாப்பா வேதாரண்யமா? திருமறைக்காடு என்று வேதாரண்யம். கால் வந்துட்டு வாங்க. நீயும் வேதாரண்யம் தரமா? எஸ். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். பக்கத்தில் வாங்க. என்னப்பா நீ வந்த உடனே கண்ணிருந்து குருடாய் இருந்துட்டோம்னு சொல்லுதனே, உழைத்த செல்வங்களெல்லாம் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாமல் கையில் எட்டியவாறு கொடுத்துட்டு இன்னைக்கு ஓட்டாண்டி மாதிரி வந்து உட்காந்துட்டியடா மகனே, உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு. என்ன மகளே பொய் சொல்லிட்டேனா? பொன் பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். உட்கார். வேற என்னப்பா வேண்டும்? உன் பையன் படித்து கடல் சார்ந்த வேலைக்கு செல்வான். என்ன வேலைக்கு? கடல் சார்ந்த வேலைக்கு செல்வான். அவனால் உன் குடும்பம் கடை தேறி இந்த உலக வாழ்வை பெருமையுடன் நீங்கள் கழிப்பீர்கள். அதற்கிடையில தந்தையினுடைய உடலிலே ஒரு சில வலியும் வேதனைகளும் தோன்றும். அதில் எந்த ஆபத்து வராமல் நான் காப்பாற்றித்தேன். ஒரு பெண்ணை கரை சேர்ப்பதில் மனக்குழப்ப உறவினர்களால் நடக்கா? அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வெற்றியாக்கி நான் தந்தேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா பணத்தை தந்துட்டோம்னா உன் கடன் தீர்ந்தாச்சு. நல்லா இருக்கு. இந்தா அந்த வரி இன்னையிலிருந்து நின்றும். வேதாரண்யம் பண்ணி நேர் முடியாள் உமை பங்கரோ திருநாவுக்கரசு தேவாரம் நான் பாடினது. பக்கத்தில் வா, பக்கத்தில் வாமா. திருநாகம் குடியிருக்கின்ற தெய்வம் இருக்கிறதா? அங்கே இருக்கா? மாரியாத்தா இருக்காளா? என்ன வேணும் உனக்கு? உன் வீட்டுக்காரங்க எங்க? கண்ண மூடு. இந்த விரல் அப்படி கண்ண முடிக்கா. 3 வருட காலமாக இடம் விட்டு இடம் மாறி மனவேதனை அடைகிறீர்கள். செய்வன கோளாறா கிரக கோளாறான்னு தெரியல. வீட்டுக்காரரும் பொறுப்பான வார்த்தைகளை சொல்லாமல் புலம்பி துடிக்க வைக்கிறான். என்ன இதுக்கு நடந்தது? என்ன அடுத்து நடக்க போகிறது என்னங்கிறது உனக்கு தெரியும். இதான உண்மை. காலம்
அந்த கிரகங்களெல்லாம் மாறியாச்சு, செய்வன கோளாறு நடக்கலை. உன்னை வெற்றியாக்கி நிலையான இருப்பை தந்தா போதும்னா இந்த ஜெயிச்சுதானே நிறைய பணம் கிடைக்கும், கடன் தீரும். வா வா பக்கத்தில். கண்கலங்கி பிரயோஜனம் இல்லை மகளே, மனதில் கரை தேற்றுவாயா, சென்று வா. கர்மசாமிக்கு ராம்நாடு, ராம்நாடு. கணவன் மனைவி மக்கள் யாரெல்லாம்? கணவன் மனைவி பிள்ளை. அடுத்து கால் வந்துவாங்க. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி, அங்கையற்கண்ணி அன்பு மீனாட்சி, அண்டங்கள் அனைத்தும். கர்மசாமி எங்கே இருக்காரு? உங்கள் ஊர் பக்கம் இருக்காரா? பக்கத்தில் இருக்காரா? அது பக்கத்தில் குளம் இருக்கா? ஒரு கிணறு, பழைய காலத்து கிணறு தூந்து போய் கிடக்கு, அது யார் வீட்டு கிணறு? கால் பாப்பா. கொஞ்சம் வேணும், கொஞ்சம் வேணும், கொஞ்சம் வேணும், கொஞ்ச நேரம், கொஞ்சம் நேரம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். 6 வருஷமாக அவங்களுடைய குலதெய்வம் அடிக்கடி வீட்டுக்குள்ளே வந்து அறிகுறி காட்டும். அந்த தெய்வ அறிகுறிகள் இப்போ இல்லை. அதனால் இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே மனது சம்பந்தமான மன வருத்தமும், உடல் நோய்களும், பொல்லாத நஷ்டங்களும், கடன்களும் பெற்று இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா? அதனால் உறவினர்களுக்குள்ள பகையும் ஏற்பட்டு ஊரோட குழப்பிக்கிட்டு உன்னைய தெளிவில்லாமல் இருக்க வச்சு வேதனைப்படுத்துகிறாங்க. இந்த நிலையிலிருந்து உனக்கு மாற்றி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? கால் ஒன்று. அடுத்து ராம்நாட்டு பகுதி. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? நல்லா இருப்பா, இந்தா வெற்றி உண்டு, உனக்கு தொழில் நடக்கும், பணம் கிடைக்கும், கடன் தீரும். என்ன குடிக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். வெட்டுவா. கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறதுன்னு கேட்டு வந்தது. நிம்மதி இழந்தது யார் நிலவேன். சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி, உட்கார் சாமிக்கல. அப்பா என்ன வேணும்ப்பா? மனைவி மக்கள் அவங்கள திருத்தி தெளிவு பண்ணி கொண்டு வந்து சேர்த்தா போகும்ல. காலம் இந்தா பௌர்ணமிக்கு வந்து சேரு, சரக்கோட சேர்த்து வைக்கிறேன் ஒன்று. இந்தாடா மன்னாருடா, மன்னாரு. இங்கே வா. எங்கேயும் கடாய் வெட்டினீங்களா இடையில? குலசாமிக்கு வெட்டி தின்னியானல்ல. கறி ஒழுங்கு ரொம்ப சாப்பிடாது, பொறுமையாக இருண்ணே. சொன்னால் அடுத்தவருக்கு விளையாட்டு சொல்லும் நினைக்காதையா. கருமசாமிக்கு ராம்நாடு பரமக்குடி கணவன் மனைவி. வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தகப்பவழி சொத்தில் ஒரு சின்ன இடைஞ்சல். அதனுடைய விளைவில் சில கொஞ்சம் மந்திர தந்திர ஏவல் இவைகள்லாம் இருந்து கொஞ்சம் உன் மனதை புண்படுத்துது. அவங்க சீர்திருந்தி அந்த பத்திரம் உனக்கு உரிமையாக வந்து சேரும். 1. வீட்டுக்குள்ள ஒரு கன்னிகா பரமேஸ்வரி. அந்த தெய்வம் அப்பப்போ இறங்கி அப்படியே மூச்சே நின்னது மாதிரி வழிவகுத்துக்கிட்டு. ஆனால் அந்த தெய்வத்துக்கு ஒரு பீடத்தை எழுப்பி உடம்பை தொடாத உன்னை கும்பிடுறோம்னு பிரமாணம் பண்ணி வெற்றியாக்கித்தாரு. அதே போல் 7 வருஷத்தில் 62 கோடிக்கு நீ சொத்துக்கு அதிபதி ஆகுவ. கால் வந்து இன்னையிலேருந்து டைரியில் போட்டு எழுதி வச்சுக்கா. என் சன்னிதானத்துக்கு வரும்பொழுது